ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் வித் ரம்யா vlogs. இன்னைக்கு நம்ம vlogல மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பீங்க. என்னோட ஸ்டைலில் இன்னைக்கு மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். 1 kg வஞ்சரம் எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் ஊர் சைடு சீலான்னு சொல்லுவோம். இங்கே சென்னையில் இது வஞ்சரம்னு சொல்கிறாங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்துக்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, பச்சை மிளகா, இந்த மாதிரி குண்டு மிளகாயாக போட்டுக்கோங்க. ஒரு 8 மிளகா கிட்ட நான் எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு 2 தக்காளி, ஒரு 8 சின்ன வெங்காயத்துக்கிட்ட உரிச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் அரைக்கணும். அதை நான் அரைக்கும் போது காட்டுறேன். கருவேப்பிலை, மல்லிச்செடி, புளி, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். தேங்காய் பால், ஒரு அரை டம்ளர் தேங்காய் பால், ஒரு 4 விரல் சைஸ்க்கு தேங்காய் வரும். அதை நான் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம குழம்பு பொடி வீட்டிலலாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த குழம்பு பொடி வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸே அதை நல்லா புளி எல்லாம் ஊற்றிட்டு அதை கூட்டி வைக்கணும் தனியாக மிக்ஸ் பண்ணி மசாலாவை. அப்போ தான் மீன் நல்லா மசாலா ஏறி நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம அந்த ப்ராசஸை பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம மீன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். மீன் ஃபஸ்ட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் இப்போதைக்கு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம போட்டுக்கிறலாம். இதுக்கடுத்து இந்த ஸ்பூன்கிட்ட மசாலா பொடி குழம்புத்தூள் வச்சுருக்கோம் இல்லையா, அது நிறைய ஒரு 4 ஸ்பூன் கிட்ட நான் போட போகிறேன். நல்லா நிறைய எடுத்துக்கோங்க, ஸ்பூன் நிறையா 4 ஸ்பூன் கிட்ட போடணும். போட்டாச்சு. ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ இதை கரைச்சி இதில் ஊற்றிடலாம். இப்போ நான் அந்த புளியை 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதை இதோட சேர்த்துடலாம். உங்கள் குழம்பு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாவில் நம்ம என்னென்ன கலந்துருக்கோன்னா, ஃபஸ்ட்டு மீன் போட்டோம், அடுத்து கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம மசாலா பொடி சேர்த்துருக்கோம். சேர்த்து முடித்ததுக்கப்புறமா தேவையான அளவு புளித்தண்ணி, நல்லா பெரிய லெமன் சைஸ் புளியை இதில் கரைச்சி நம்ம ஊற்றியாச்சு. அதுக்கடுத்து மிக்சி ஜாரில் வெங்காயம் தக்காளியை கொரகரப்பாக அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ 2 தக்காளி, மொத்தம் நான் 5 தக்காளி இந்த மீன் குழம்புக்கு எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தக்காளினால். நீங்கள் நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி கூட போதும். இப்போ இதில் ஒரு 2 தக்காளி கிட்ட நான் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு 8 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூடயே சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஃபைனாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக நான் அரைச்சிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைக்கணும். இதை இப்போ மீனோட சேர்த்துடலாம். ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மீனோட மசாலா எல்லாமே கலந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ மீன் குழம்பு வைக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் விட்டுக்கரலாம். நல்லெண்ணெய் தான் நான் விட போகிறேன். நீங்களுமே முடிஞ்சளவு நான்வெஜ் எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சமைச்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கரலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கிறலாம். அடுப்பை ஃபாஸ்ட்டில் வச்சிடாதீங்க, மீடியம்லேயே வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஓரளவு பாதி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை போடலாம். ஃபஸ்ட்டே போட்டோன்னா கருகிடும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கரலாம். இது கூட நல்லா ஒரு 3 கொத்துக்கிட்ட கருவேப்பிலை நான் சேர்க்க போகிறேன். மீன் குழம்புக்கு கருவேப்பிலை தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நான் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இது போதும். இதுக்கடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 தக்காளி கிட்ட வெட்டி நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே குண்டு மிளகா வச்சுருக்கோம் இல்லையா, பச்சை மிளகா, அது ஒரு 8 மிளகா கிட்ட இதில் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா இது போடுறதுனால காரமாக இருக்குமோன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணவே இல்லை, நம்ம அப்படியே தான் போடுறோம். ஸோ காரம்லாம் அவ்வளோவா உள்ள குழம்புக்குள்ளே ஏறாது. பட் ஃப்ளேவர், அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் தான் மீன் குழம்புக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். நீங்களும் இதே மாதிரி சேர்த்து பாருங்கள், ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி ஓரளவு வதங்கியிருக்கு. நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறலாம். குழம்பு பொடி எடுத்த அதே ஸ்பூன்லேயே 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா லைட்டாக வதக்கி விட்டாச்சு. தக்காளி ஃபுல்லாகவும் கரையக்கூடாது, ஓரளவு இருக்கணும், முழுசாக தெரியணும் தக்காளி. இந்த ஸ்டேஜில் நம்ம கூட்டி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ மீனை, மசாலா தண்ணி எல்லாத்தையும் இதிலோட சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மசாலா தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மீனை போடுங்க, இல்லைனா தெரிச்சிடும். இந்த மாதிரி கரண்டிட்ட மெதுவாக, மாதிரி ஃப்ளாட்டான கரண்டியே முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம எல்லா மசாலா தண்ணி மீன் எல்லாமே ஊற்றியாச்சு. இதுக்கப்புறமா லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடியில் அந்த தாளித்த மசாலா இருக்கும் இல்லையா, அதை லைட்டாக மட்டும் இப்படி மூவ் பண்ணி விடுங்க. மீன் வந்து பிஞ்சிடக்கூடாது, ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். லைட்டாக அங்கிட்டும் இங்கிட்டும் அடியில் மட்டும் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க, போதும். இதுக்கடுத்து நீங்கள் கரண்டியே யூஸ் பண்ண வேணாம். அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு முழுசாக மூடி போட்டு மூடாதீங்க. இந்த மாதிரி 3/4 பாகம் மட்டும் மூடிட்டு 1/4 பாகம் விட்டுருங்க. நல்லா ஃபாஸ்ட்டில் இருக்கணும். ஃபுல்லாக நுர கட்டி வரணும் குழம்பு. நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம சிம்மில் வச்சுக்கிறலாம். 3/4 பாகம் மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் மீன் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு. நல்லா நுர கட்டி வந்துட்டு அங்கங்கே கொதிக்குது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இது ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குறைஞ்சது 15 மினிட்ஸ் ஆகுது. அது சிம்லேயே இருந்து அந்த குழம்போட அந்த ராஸ்மெல் எல்லாம் போகணும். போனதுக்கு அப்புறமா தான் நம்ம தேங்காய் பால் ஊற்றணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சிம்லேயே வச்சுருங்க. முழுசாக மூடாமல் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. 15 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். வாவ், சூப்பராக இருக்குடா. இப்போ எதுக்காக நான் சிம்மில் வைக்க சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டிங்கன்னா மீன் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி சிம்மில் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டால் தான் அந்த டைமுக்கு ராஸ்மெல்லும் போகும், மீனும் உடையாது. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கரலாம். டிப்ஸ் இன்னைக்கு டிப்ஸா? ஆமாம். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கரலாம். நல்லா திக்கான தேங்காய் பால் இதோட சேர்த்துக்கரலாம். ஒரு 1/2 டம்ளர் வரும். தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப கிளறி விடாதீங்க. லைட்டாக மூவ் பண்ணி விடுங்க, போதும். அதுவாகவே மிக்ஸ் ஆகிடும். ஓரமாக எடுத்துட்டு லைட்டாக அடியில் மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரண்டியை ஓரமாக அப்படியே உள்ளே கொண்டு போயிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, போதும். ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது, மீன் போட்டதுக்கப்புறம் உடஞ்சிரும். போதும். பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் மாதிரியா? அதை விட சேஃபாக தான் இதை ஹேண்டில் பண்ணணும் மீனை வந்து. இப்போ தேங்காய் ஊற்றியாச்சு இல்லையா, ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுறலாம். அதே மாதிரி சிம்லேயே இருக்கட்டும். இதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மறுபடியும் அந்த தேங்காயோட ராஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம பார்க்கலாம். 3/4 பாகம் மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மீன் குழம்பு திறந்து பார்த்துடலாம். தேங்காய் ஊற்றணும் இல்லையா, அதுக்கப்புறமா நல்லா எண்ணெய்லாம் விட்டு பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் பக்குவம். இப்போ மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மேலேயே மல்லிச்செடி தூவி விட்டுறலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்கிறது தான். வேலை ரொம்ப கம்மி தான், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் மீன் குழம்பு வச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.